பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். விலையேற பெற்ற சத்தியங்களை நாம் இந்த நாள்ல கற்றுக்கொள்ள போறோம். அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து, இயேசுவோடு கூட உட்கார்ந்து எப்படி நம்ம விலையேற பெற்ற காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில குழப்பமா இருக்கா, சந்தேகமா இருக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களா, கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது எருசலேம் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. புதிய உலகத்தை நான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போவோம். பாருங்க, இயேசு பெத்தானியாங்கிற ஊருக்கு வர்றாரு. வரும்போது அங்க இயேசுவுக்கு பிரியமான ஒரு குடும்பம், அன்பான ஒரு குடும்பம். பாருங்க, இயேசுவை மிகவும் அதிகமாக நேசித்த பிள்ளைகள். லாசரு வீடு. அந்த லாசரு வீடு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் மரியாள்ன்ற சகோதரிகள் 2 பேர். அவங்களுக்கு ஒரு சகோதரன் லாசரு. இந்த மரியாள் எப்பவுமே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா பாருங்க. எப்பவோ அவளுக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்கிறது தெரியும். ஆனா இயேசு ஆண்டவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தைகளை உட்கார்ந்து கேட்பேன், நான் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து எப்பவும் வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தா பாருங்க. அவ அப்படி வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்ததுனால அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது பாருங்க. பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்க வீட்டுல மரித்த காரியங்கள், மரித்த குடும்ப உறவுகள், மரித்த தொழில், ஊழியத்துல அநேக பின்னடைவுகள் காணப்பட்டிருக்கு. எந்த இதுல நீங்க தோல்வியுற்றிருந்தாலும் பரவாயில்ல, உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டுமானால் நீங்க இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். பாருங்க, இந்த லாசரு, இந்த மார்த்தாள் மரியா வீட்டுல என்ன நடந்ததுன்னு பாருங்க. அடுத்தது 40வது வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். எனக்கு உதவி செய்யணும், கிச்சன்ல சமைக்கணும் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அவளை வர சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எதுக்காக அங்க வந்திருக்கணும்? ஆண்டவர் எப்படி வேணா அற்புதம் செய்வார், என்ன வேணா செய்வார். ஏசு ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இவளுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இல்லை பாருங்க. அப்போ எனக்கு உதவி செய்யும்படி இவளுக்கு இந்த மரியாளுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா பாருங்க. 41வது வசனம், ஏசாண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆண்டவர் சாப்பாட்டு விஷயத்துல நிறைய வேலை இருக்கா, பரவாயில்ல, அவர் நம்ம வீடு தேடி வந்திருக்கும் போது உட்கார்ந்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது மற்ற வேலைகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வழியை திறந்து கொடுப்பாரு. அந்த விசுவாசம் இந்த மார்த்தாளுக்கு இல்லை. அதுதான் ஏசாண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிற, தேவையானது ஒண்ணுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா அப்படின்னு இங்க போட்டிருக்கு பாருங்க. அடுத்தது யோவான் 11வது அதிகாரத்துல பாருங்க, அங்கேயும் இதே மாதிரிதான். லாசரு என்னாச்சு, இயேசு ரொம்ப நேசித்த லாசரு அந்த இடத்துல இறந்து போனதை நம்ம பாக்குறோம் பாருங்க. செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றா, போய் கல்லறை கிட்ட போய் அழுது, நம்பிக்கையே இல்லாத மாதிரி அழுது புலம்பி கொண்டிருக்கிறா பாருங்க. யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனம் 4-5 வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்.
என்னாச்சு? இந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு மரித்து போனான் பாருங்க. இவன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னு அறிஞ்சும் ஆண்டவர் இன்னொரு ஊர்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அங்கேயே 4 நாள் இருந்துட்டாரு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவர் போய் அற்புதத்தை செய்ய போகிறார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப போறாரு அப்படிங்கிறது இயேசு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் இந்த மார்த்தாளுக்கு தெரியாது. அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க 2 பேரும் பாருங்க. ஆனா இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து எப்பொழுதும் காரியங்களை, விசுவாச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்ததுனால எப்படியும் உயிர்த்தெழுதல் நடைபெறுங்கிற விசுவாசம் அவளுக்கு இருந்திருக்குது பாருங்க, மரியாளுக்கு. அப்ப அந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு உதவியா இருக்கும் இந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 5வது வசனம் பாருங்க. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பா இருந்தார். பாருங்க, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இவர் லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படிங்கறது தெரிஞ்சு இன்னொரு இடத்துலயே 2 நாள் தங்கிட்டாரு. அதுக்கப்புறம் லாசரு செத்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் வராரு. அந்த இடத்துல உயிர்த்தெழுதல் நடக்குது பாருங்க. இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டு இருந்ததுனால, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்ததுனால அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு பாருங்க, அந்த வீட்டுக்கு ஒரு உயிர்த்தெழுதல், அந்த வீட்டுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் அந்த இடத்துல இருந்தது. மார்த்தாள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாலும் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து காரியங்களை கற்றுக்கொண்டே இருந்தால், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கற்றுக்கொண்டு இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு உயிர்த்தெழுதல் நடைபெறுது பாருங்க. இந்த வார்த்தைகளை நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு இடத்துல, ஒரு குடும்பத்துல தேவனுடைய வார்த்தைகளுக்காக நேரம் செலவிட பண்ணும் பொழுது அந்த வீட்டுல மரணம் இருக்க முடியாது, எந்த காரியமும் மரித்து போக முடியாது. உறவுகள்ல, தொழில்ல, சந்தோஷம், சமாதானத்துல எந்த இடத்துலயும் மரித்த காரியங்கள் இருக்காது. உயிர்த்தெழுதல் கண்டிப்பா அந்த இடத்துல நடைபெறும். ஏன்னா அங்க ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசப்படுகிறது. அந்த வார்த்தைகளானது மரித்த காரியங்களை உயிரோடு எழுப்பும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காரியம் அப்படியே முடிஞ்சிடல. லாசருவ கல்லறையோடு அப்படியே முடிச்சிடல பாருங்க. ஆண்டவர் கல்லறைக்கு போறாரு. போய் இந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள், லாசருவே வெளியே வான்னு எழுப்பினாரு பாருங்க. அந்த விசுவாசம் அந்த மரியாளுக்குள்ள இருந்தது. எப்படி இந்த விசுவாசம் வந்தது? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து காரியங்களை கற்றுக்கொண்டிருந்ததுனால. முடிந்தது அப்படிங்கிறதுக்கு அங்க இடமே இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அங்க மரித்த காரியங்கள் எது இருந்தாலும் சரி, எந்த வியாதி இருந்தாலும் சரி, எல்லாம் சுகமாகும், எல்லா தரித்திரம் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். தேவனுடைய வார்த்தைகள் மரித்தவைகளை உயிர் பெற செய்யும். இயேசுவின் நாமத்துல அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. அப்படிதான் இங்க நடந்தது. அடுத்தது இந்த மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு கிருபை என்னன்னு பாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒரு விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலம், அவ்வளோ மனமுள்ள ஒரு ரொம்ப காஸ்ட்லி தைலம், அவ சம்பாத்தியத்துல சேர்த்தி வைத்தது பாருங்க. அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல அவள் ஊற்றுனா. எல்லாரும் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி தைலத்தை கொண்டு வந்து ஊத்துற மரியாள் அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னோட அடக்கத்தை அவ முன்குறிச்சு இதை செய்யறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒருவேளை அது மரியாளுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவை அவ இப்படியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். அந்த தைலத்தை அவர் பாதத்தை ஊத்தி அதை முத்தம் செய்து தன்னுடைய தலைமயிரினால துடைத்து அப்படியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இயேசுவின் இடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்றா பாருங்க. பிரியமானவர்களே, கடைசி வர, சிலுவை வர இந்த மரியாள் கூடவே இருந்தா பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாள்ல நாம் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்றதுல நேரம் எடுத்து கற்றுக்கொள்ளணும்.
இந்த வேலை இருக்கே, அந்த வேலை இருக்கேன்னு பற்பல வேலை செய்யணும் தான், எல்லா வேலையும் செய்யணும் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பாதத்துல அமர்ந்து விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம கேட்கும் பொழுது, நிச்சயமாகவே மரித்த காரியங்கள், முடிந்து போன காரியங்கள் எல்லாமே உயிர் பெறும். முடிந்த காரியங்கள்ல ஆண்டவர் புதிய துவக்கத்தை கொடுப்பார். லாபகரமான காரியங்கள் உங்க குடும்பங்கள்ல உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். மரித்தவைகள் எல்லாம் உயிர் பெறும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.